ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன். என் இதயத்துக்குள்ள வாங்க. கிறிஸ்மஸ் பரிசாகிய இயேசு எனக்கும் வேணும். கொஞ்சம் விட்டிருந்தா நம்மளே மாத்தி இருப்பா போல. இவளை குறிச்சி நாம கேள்விப்படுறதெல்லாம் உண்மைதான் போல. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தான் இருக்கணும். என்னடா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். நேத்து நைட்டு சரியா தூங்கலையா என்ன? அந்த ஜோதி சொன்னதை நினைச்சிட்டே இருந்தியா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. ஒருவேளை ஷூ வாங்கி கொடுக்காதனால ஒரு மாதிரியா இருக்கானோ? தம்பி, பாட்டி உனக்கு சீக்கிரமா ஷூ வாங்கி தரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி, எனக்கு ஷூ கிடைச்சிரும். ஷூ கிடைச்சிருமா? ஆமா பாட்டி. எப்படிரா? பாட்டி, ஜோதி ஆண்டி என்ன சொன்னாங்க? இயேசுங்கிற பரிச நீ ஏத்துக்க, நீ எதிர்பார்க்கிற பரிசும் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல. ஆமா, நானும் அவங்க சொன்ன மாதிரி நேத்து உண்மையா சொல்லிட்டேன். என்னன்னு தெரியல பாட்டி, நான் அப்படி பேசினதுல இருந்து அதான் ஒரு மாதிரியா இருக்கியா? பாட்டி காலையிலேயே உன் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிலாம் இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னப்பா தரகரே, எப்படி இருக்க? நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை வரும்? நல்லா இருக்கேன்யா. நல்ல விஷயம் பண்ணிருக்க போல. எதுன்னு சரியா தெரியலையே. நான் தினந்தோறும் நிறைய நல்லது பண்றேன். அதுல நீங்க சொல்றது எது ஐயா? சும்மா சொன்னங்க ஐயா. நீங்களே சொல்லுங்க கேப்போம், நான் என்ன நல்லது செஞ்சேன்னு. ரமேஷையும் சுரேஷையும் சேர்த்து வச்சுட்டல, அத சொன்ன. அதுவாயா? அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். அதான் நானே அவங்கள சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சேன். இவ்வளவு நாள் நீ பண்ணதுலயே உருப்படியான விஷயம் இதான்ப்பா. ஐயா. என்னப்பா? அப்படியே அந்த சுரேஷ் தம்பிக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாப்பா. வருஷம் முடிய போகுது, இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. புது வருஷத்துலயாவது அவனுக்கு வேலை கிடைக்கணும். சரியா? இப்பதான் வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. பார்த்தா அதுக்குள்ள முடியற மாதிரி இருக்கு. ஆமா சுபி, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா நாட்கள் போகுதுல்ல. நாள் என்னமோ ஸ்பீடா தான் போகுது. ஆனா பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது வேகமா நம்மள விட்டு விலக மாட்டேங்குது. வருஷம் முதல்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கு. சுபி, கர்த்தர் உனக்கு செஞ்ச நன்மை நிறைய இருக்கு. ஆனா உன்னோட பார்வை இன்னும் குறைவுல தான் இருக்கு. இங்க பாருமா, இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்த நிறைய பேரு இந்த வருஷத்தோட கடைசியில உயிரோட இல்ல. ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் இதெல்லாம் கொடுத்து பாதுகாத்து குடும்பத்தோட பத்திரமா வச்சிருக்காருல்ல. ஆமாக்கா. இந்த வருஷத்துல நீ பண்ணின பிரயாணத்துல எல்லாம் ஆண்டவர் உன் கூட இருந்தாருல்ல. ஆமாக்கா. உன் பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமா பாதுகாத்தாரு இல்ல. ஆமாக்கா. 3 வேளை நல்ல உணவு கொடுத்தாருல்ல. உன் கணவர் ஃபாரின்ல இருக்காரு, அங்கேயும் கர்த்தர் அவரை பாதுகாப்பா ஆசீர்வாதமா வச்சிருக்காருல்ல. ஆமாக்கா. எவ்வளவு நன்மை இந்த வருஷம் முழுவதும் செஞ்சிருக்காருல்ல.
ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இல்லாதத பாக்குறியேம்மா. கர்த்தருக்கு நன்றி சொல்லு சுபி. அவர் நல்லவர். எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்காரு. விசுவாசமா இரு. புது வருஷத்துல உன்னோட பிரச்சனையை மாற பண்ணுவாரு. சாரிக்கா, நான் என்ன நடத்தின ஆண்டவருக்கு நன்றியோட இருப்பேன். என்னப்பா கவலையா இருக்க? இன்னும் ஷூ வரலையே பாட்டி. அப்ப ஆன்ட்டி சொன்னதெல்லாம் பொய்யா? நான் தான் சொன்னேன்ல, அவங்க சொன்னதை நம்ப வேண்டாம். பாட்டி வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, நீ தான் கேட்கல. இல்ல பாட்டி, ஷூ தான் கிடைக்கல. சொல்ல முடியாத சந்தோஷம் என் இதயத்துக்குள்ள இருக்கு. இதுக்கு முன்னாடி இது இல்ல பாட்டி. ஷூ இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது போதும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத. பாட்டி உனக்கு எப்படியாவது வாங்கி தரேன். நீங்க கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, பாத்துக்கலாம். ஆ? ஆ, யாருன்னு போய் பாருப்பா. சரி பாட்டி. ம்? என்னப்பா அது? தெரியல பாட்டி, வெளியே யாருமே இல்ல. யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. ம். ஆ? ஆ? பாட்டி இத பாத்தீங்களா? புது ஷூ. அந்த ஜோதி சொன்ன தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க உண்மையான தெய்வமா இருப்பீங்கன்னா நான் ஒன்னு கேக்குறேன். என் பேரனுக்கு புது ஷூ வாங்கி கொடுத்துருங்க. அப்படி நீங்க தந்துட்டா நான் உங்களையே நம்புறேன். ஆ? ஒருவேளை நான் நம்பணுங்கிறதுக்காக தான் என் பேரனுக்கு ஷூ வர லேட் ஆச்சா? ஆ? ஆ. பாட்டி என்ன யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் கேட்ட பரிச ஏசப்பா எனக்கு தந்துட்டாங்க. ஜோதி, அன்னைக்கு நீ சொன்னப்ப நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன்பா. இயேசுங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நீ சொன்ன மாதிரியே என் பேரன் விருப்பப்பட்ட பரிச உங்க ஆண்டவர் தந்துட்டாருமா. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கேக்கா. அக்கா, ஷூ யார் தந்தாங்கன்னு தெரியுமா? தெரியல ஜோதி. ஆனா நீ சொன்ன ஆண்டவரை நான் நம்பணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் நடந்திருக்குன்னு தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. இன்னும் இந்த வருஷம் முடிய சில நாள் தான் இருக்கு. உங்க பிரச்சனை முடியவும் இன்னும் சில நாள் தான் இருக்கு. ம். ஆமாக்கா, வரப்போற புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் கட்டாய முடிவு வரும். என்னவோம்மா, அப்ப நீ சொன்னதை நம்பல. ஆனா நடந்துடுச்சு. இப்பவும் நம்ப முடியல. ஆனாலும் நம்புறேன். நம்புங்கக்கா, நல்லதே நடக்கும்.